இந்த கேள்வி நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய ஒன்று. காலையில் எழுந்து முதல் அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் என்ன தான் பண்ணுறோம், என்னென்ன செயல்கள் நம்ம செய்கிறோம், எதை நோக்கி நம்ம எண்ணங்கள் பயணிக்குது, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா லைஃப்பில் நிறைய விஷயங்களை மாற்ற முடியும். ஸோ இதை உங்களுக்கு நீங்களே கேட்டுட்டு எழுதி பாருங்கள். அதாவது டெய்லி ஆவரேஜாக என்ன பண்ணுவேன், இல்லை வீக்லி இதெல்லாம் பண்ணுவேன், எந்திரிச்சு முதல் அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்துக்குள்ளே என்னோடய செயல்கள் என்னவாக இருக்கும், இதை சும்மா எழுதி பாருங்கள். லைஃப்பில் நிறைய விஷயங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இங்கே நிறைய பேர் மார்னிங் ரொட்டீன் பற்றி பேசுகிறாங்க. ஏன் ஆஃப்டர்நூன் ரொட்டீன் பேசலை, ஏன் ஈவினிங் ரொட்டீன் பற்றி பேசலை? ஏன்னா மார்னிங் டிசைட்ஸ் யுவர் டே. அதாவது ஒரு நாளுடைய துவக்கம் இந்த நாள் எப்படி இருக்க போகுதுன்றதை முடிவு பண்ணுது. எல்லாமே நம்ம எண்ணங்களுக்குள்ளேருந்து ஆரம்பிக்குது. அப்படின்னா அந்த எண்ணங்களை ஒரு காலை நேரத்தில் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பற்றின வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியும் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பற்றி, இன்னும் நம்ம எண்ணங்கள் எப்படி சீராக வச்சுக்கிறது, நம்ம எதிர்பார்ப்புகள் எப்படி நடக்குது, பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, எண்ணங்கள் வாழ்க்கையாகும்னு சொல்கிறோம், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, இன்றைக்கி நமக்கு இருக்கிற வாழ்க்கையில் சில நல்லதோ கெட்டதோ ஏன் நடக்குது, இதுக்குண்டான புரிதல் நம்ம சேனலில் ரொம்ப டீட்டெயில்டாக கிட்டத்தட்ட 3-4 வருஷங்களாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒரு வேளை பார்க்காம இருக்கீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு முதல் செய்யக்கூடிய வேலை அப்படின்னா 90% ஆர் மேபி அதுக்கு மேலே கூட இருக்கலாம், எல்லாருமே ஃபோன் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோன் யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறத விட சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க செக் பண்ணுறேன், என் மெசேஜஸ் பார்க்குறேன், சில பேர் ஆஃபீஸ் மெயில்ஸ் செக் பண்ணுறேன், சில பேர் இன்றைக்கி நான் என்ன பண்ணணும் அதுதான் பிளான் வச்சுருக்கேன், நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. இல்லை நேற்று நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பாதியில் விட்டுருப்பீங்க, அதை கண்டினியூ பண்ண போகிறாமிங்க. சம்ஹவ் நம்ம எல்லாருக்குமே ஃபோனை கையில் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது ஜெனியூனாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ஒரு ஃபன்னுக்காக இருக்கலாம். ஃபோன் மார்னிங் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது மட்டும்தான் இந்த ஹோல் வீடியோவோட அப்ஜெக்டிவான்னு கேட்டால் இல்லை. அதாவது எவ்வளோ தூரம் கான்ஷியஸாக உங்கள் நாளை ஆரம்பிக்கிறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபோன் அப்படின்றது பை டிஃபால்ட் நோ அப்படின்றவேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும்ல. காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஃபோனை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நிமிஷம் உங்களோடது இல்லை. நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்கலை, உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கலை. யாரோ ஒருத்தருடைய ப்ரொஃபைல், யாரோ ஒருத்தருடைய அப்டேட், ஏதோ ஒரு நியூஸ், அது இன்றைக்கி இந்த நாளுக்கு உங்களுடைய தேவைக்கு பயன்படுமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் அது பார்ப்போம். நிறைய பேர் பிஸ்னஸ்க்காக நான் ஃபோன் எடுப்பேன் அப்படிம்பாங்க. அதுவுமே நீங்கள் ஒரு 1/2 hour கழிச்சு பண்ணலாம். ஏன்றதை ஒவ்வொன்றா நம்ம பேசிடுவோம். இப்போது ஃபோன் எடுத்து நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பார்க்குறீங்க, இல்லை ஒரு இன்ஸ்டா பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கான எண்ணங்களை நீங்கள் ஏற்படுத்தாமல் அடுத்தவங்களோட வாழ்க்கையோ, அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளவோ, இல்லை அடுத்தவங்களுடைய ஒரு அப்டேட்டையோ தான் படிக்கிறீங்களே தவிர உங்கள் லைஃப்பில் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட இலக்குகள் என்ன, உங்கள் தேவைகள் என்ன, உங்கள் நாளை உங்கள் தேவைக்கு செலுத்துகிறதே இல்லை. ஒரு வெஹிக்கிளை காலையில் நம்ம எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் நம்ம உடனே எடுத்து நம்ம ஓவர் நைட் நின்று இருந்த வெஹிக்கிள் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோமானு இருக்காது. நம்ம காற்றுலாம் இருக்கா, ஸ்டார்ட் ஆகுதா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஃபியூல் ஃபுல்லாக வச்சுருக்கணும், அதெல்லாம் பேசிக்காக செக் பண்ணுவோம். எல்லோரும் பண்ணாட்டியும் சில நேரங்கள் நம்ம பண்ணுவோம்ல. ஏன் பண்ணுறோம்? பிகாஸ் ரொம்ப நேரம் சும்மா நின்று இருக்குது, பாதியில் போய் நின்றக்கூடாது இல்லையா? அதனால் நம்ம செக் பண்ண போகிறோம். அதே தான் லைஃப்பும். நீங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க, இந்த நாள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க, உங்களோட எண்ணங்களுக்குள்ள சரியான ஒரு நோக்கமோ இல்லை உங்களோட எதிர்காலத்தை பற்றின எண்ணமோ இல்லை அப்படின்னா உங்களோட நாள் உங்கள் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ எப்போவுமே மார்னிங் எந்திரிச்சு உங்களுக்கான நேரத்தை நீங்கள் செலவழிக்கலை அப்படின்னா, உங்கள் எண்ணங்களுக்காக செலவழிக்கலை அப்படின்னா அந்த நாள் உங்களுடைய பிளான் கிடையாது. அந்த நாள் உங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போக போகுது, எங்கேயோ நிறுத்த போகுது, இல்லை எப்படியோ கூட்டிகிட்டு திரும்ப வீட்டுக்கு வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ கான்ஷியஸ் வே ஆஃப் லிவிங் அப்படின்றது மார்னிங் நீங்கள் எந்திரிச்ச முதல் அரை மணி நேரத்துலாம் ஸ்டார்ட் ஆகும். மேபி அந்த நாள் போகிற போக்கில் உங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்கலாம், பிஸ்னஸ் பார்க்கலாம், ஃபேமிலிக்கு தேவைகள் பார்க்கலாம், உங்கள் வீட்டு வேலைகள் இருக்கலாம், ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் செலவழிக்க போகிறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும், அதுக்காக போயிடுவீங்க. எப்போ தான் உங்களுக்காக நேரத்தை செலவழிக்க முடியும்னா மார்னிங் எந்திரிச்சு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour மட்டுமாவது உங்களோட தேவைகளுக்காக செலவழிக்கலாம். என்ன பண்ணலான்ட்டு நான் சொல்கிறேன். அடுத்தது, இங்கே மார்னிங் எந்திரிச்சு உடனே ஃபோனே வேண்டாம் தொடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் எவ்வளோ நேரம் அதில் ஸ்க்ரீன் டைம் செலவு பண்ணுறீங்களோ உங்கள் எண்ணங்கள் அதை படிக்குது, அதை பார்க்குது, அதை பற்றி புரிஞ்சுக்குது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 3-4 வருஷம் ஒன்றா ஒர்க் பண்ணுறீங்க. திடீர்னு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆஃபர் கிடச்சி அவர் வேறு கம்பெனிக்கு போகிறேன்னு சொல்கிறார். ஆப்வியஸ்லி உங்களுக்கு உள்ள சந்தோஷம் இருக்கும், சூப்பர்னு சொல்லுவோம், அவங்க நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம், எல்லாம் சரி.
ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சின்ன பேனிக் க்ரியேட் ஆகும். அது அந்த ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறது ஒரு சைடு. இன்னொன்று என்னென்னா, நம்ம இன்னும் அப்படியே இருக்கிறோமே, நம்ம இன்னும் அடுத்த லெவல் போலையே, ஒரு சின்ன ஒரு ஆன்சைட்டி இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கோன்றது நமக்கு தெரியும், நம்ம கான்ஷியஸ்க்கு தெரியும். நம்மளை விட பெட்டரான ஒரு பர்சனை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு பரபரப்பு ஏற்படும். பெட்டராக பண்ணணும், நல்லா அடுத்தது கொண்டு போகணும். அது கம்போஸ்ட் ஆகும்போது நடக்கும். ஆனால் எடுத்த உடனே அப்படி இருக்காது. எடுத்த உடனே ஒரு ஆன்சைட்டி க்ரியேட் ஆகும். அந்த ஆன்சைட்டி நீங்கள் ஆன்லைன் சோஷியல் மீடியான்னு மார்னிங் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நடக்கும். உங்களை விட பெட்டரான ஒரு பர்சனை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச செலிப்ரிட்டியை ஃபாலோ பண்ணிருப்பீங்க. இல்லை ஒரு பர்சன், அது யாராக வேணா இருக்கட்டுமே, இன்ஸ்டாவில் போய் பார்க்குறீங்கன்னா அது எவ்வளோ உண்மையோ போயோ, பட் உங்களை விட பெட்டராக ஒருத்தரை பார்க்குறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆன்சைட்டி க்ரியேட் ஆகும். மார்னிங்லேயே தேவையா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போது உங்கள் கவனம் உங்கள் லைஃப் மேலே, உங்கள் தேவைகள் மேலே எல்லாம் போகுதுன்றது தான் ரொம்ப முக்கியமான காரணம். நம்மளில் நிறையா பேருக்கு தெரியும் இந்த சீரியல் பார்க்குறதெல்லாம் எவ்வளோ மோசமான விஷயம் அப்படின்ட்டு. நிறைய பேர் பார்க்க மாட்டோம், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒன்லி ஃபீல் குட் மூவிஸ் மட்டும்தான் பார்ப்பேன், நான் ரியாலிட்டி காமெடி ஷோஸ் தான் பார்ப்பேன், நான் இந்த ட்ராமாலாம் பார்க்குற பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளாக டிப்பிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் யாரோ ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை அவங்களோட போஸ்ட் அடிக்கடி போய் செக் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூடியூபரை ஃபாலோ பண்ணுறீங்க. அவங்கள பற்றி நீங்கள் காலையில் போய் படிக்கும்போது அதுக்கும் நீங்கள் பார்க்குற ட்ராமாவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அவங்க லைஃப் இன்றைக்கே நடந்துச்சு, நேற்றே நடந்துச்சு, என்ன ஸ்டோரி போட்டாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க சொல்லிட்டு இருந்த ப்ராப்ளம் முடிச்சிட்டாங்களா, அவங்க ஃபேமிலியில் இந்த ஈவெண்ட் அப்டேட் இருக்குது, என்ன ஆச்சு? போய் நீங்கள் சோஷியல் மீடியாவில் யாரோ ஒருத்தருடைய லைஃப் அப்டேட்டு கீழே போய் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ தான் லைஃப்பில் நடந்த மாதிரி எல்லோரும் கமெண்ட் ரிப்ளை பண்ணிருப்பாங்க. அவங்க லைஃப்பில் நடந்த பிரச்சனை மாதிரி அவங்களும் சேர்ந்து வருத்தப்படுவாங்க. நீங்கள் எமோஷ்னலான வீடியோஸ்க்கோ, இல்லை ஏதாவது ஒரு எமோஷன் கலந்த சந்தோஷமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டுமே, ஒரு வீடியோ யூடியூப்லேயோ இல்லை நீங்கள் இன்ஸ்டாலேயோ போய் எடுத்து பாருங்களேன். கீழே போடுற அவ்வளோ பேர், 1000 பேர் 2000 பேர் கமெண்ட் பண்ணுற அத்தனை பேருமே ஏதோ தான் ஃபேமிலி நடந்த மாதிரி யோசிப்பாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் ஒரு ட்ராமா பார்க்குறதும் நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணுறதும் சேம் தான். இப்போ இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்றது அப்ஜெக்டிவ் கிடையாது, இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்கன்றது அப்ஜெக்டிவ் கிடையாது. உங்களுக்கான நேரத்தை செலவழிச்சிங்களா, உங்களுக்கான எண்ணத்துக்கு இடம் கொடுத்தீங்களா, உங்கள் எண்ணங்களை யோசிக்க வச்சிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்களும் இதை காலையில் எந்திரிச்சோன்னா ட்ராமா பார்க்குற மாதிரி தான், டிப்பிக்கலாக சீரியல் பார்க்குற மாதிரி தான். இதை தான் காலையில் பண்ணாதீங்க. அடுத்தவங்க லைஃப்பும் கான்ஷியஸ் காமிக்காதீங்க, உங்கள் லைஃப்பை காமிங்கன்னு சொல்கிறது. இங்கே நிறைய பேர் கிளைம் பண்ணுற விஷயம் என்னென்னா, நான் அலார்ம் ஆஃப் பண்ணுறதுக்காக ஃபோன் எடுப்பேன், இல்லை நான் மெடிடேஷன் கேட்குறதுக்காக நான் மியூசிக் ஆன் பண்ணணும், அதெல்லாம் பண்ணலாமான்னா நீங்கள் அதெல்லாம் மியூசிக் ஆடியோன்றது மோர் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் இருக்காது. ஆன் பண்ணிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நான் எந்திரிச்சோன்னா காலையில் ஆஃபீஸ் மெயில் செக் பண்ணணும் தேவையில்லை. உங்கள் லைஃப்பை விட, உங்களுடைய சந்தோஷத்தை விட, உங்களுடைய எதிர்காலத்தை விட, உங்கள் எண்ணங்களுக்கு எங்கே போகணுன்னு சொல்லி கொடுக்குறத விட, இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஒரு 9-10 மணி நேரம் செய்ய வேண்டிய அந்த வேலை அந்த நேரத்தில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. தள்ளி வைங்க. இல்லை முன்னாடி எழுந்திரிங்க. இல்லைங்க எனக்கு ரொம்ப ரஷ்ஷான எனக்கு டே இருக்கும், நான் காலையில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நைட் நன்றி எழுதிக்கலாமான்னு சில பேர் கேட்பாங்க. வேண்டாம், மார்னிங் தான் எழுதணும். உங்களுக்காக நீங்கள் எப்போ செல்ஃபிஷாக யோசிக்கிறீங்களோ, அந்த நேரத்தை செலவழிக்கிறீங்களோ, அப்போ தான் மாற்றத்தை பார்க்க முடியும். நீங்கள் நல்லா சூப்பராக வேலை செய்கிற ஆள், காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிங்களோ இல்லையோ மெயில் ரிப்ளை பண்ணிட்டு அடுத்த வேலை பார்ப்பீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கலாம், மேபி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஆனால் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. சரி, அப்போ காலையில் எந்திரிச்சு என்ன தான் பண்ணுறது, என்ன தான் செய்யலாம் அப்படின்றப்போ என்னுடைய அனுபவம், என்னுடைய ரொட்டீன் நான் ரொம்ப சிம்பிளாக நான் ஷேர் பண்ணுறேன். நானும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்ன பண்ணலான்றதை நான் ஓப்பனாக கொடுக்குறேன். இது இப்படி தான் பண்ணணும், ஸ்ட்ரக்சர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா என்னோடய எண்ணங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை பண்ணலாம், பட் அது தாட்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பெட்டர் பண்ணுறதா இருக்கணும். நான் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன், அதை வச்சு உங்களுக்கு என்ன நீங்கள் பயன்படும், இல்லை நீங்கள் நல்ல அனுபவம் வச்சுருக்கீங்க, நீங்கள் அதை விட பெட்டரான ரொட்டீன் வச்சுருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்டில் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் நான் வச்சுருந்தேனான்னு கேட்டால் இருக்காது. நானுமே ரொம்ப ரேண்டம் ஸ்லீப் இருக்கும், ரேண்டமாக எந்திரிக்கிற டைம் இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த டைமில் என்னுடைய பிஸ்னஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ப்ளஸ் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ எனக்கு தூங்குகிற டைமே பார்த்திங்கன்னா 3-4 ஹவர்ஸ் தான் இருக்கும். அதனால் மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு இருக்காது. எந்திரிச்ச உடனே நான் ஒர்க் பண்ண போயிடுவேன், எந்திரிச்ச உடனே நான் எல்லாத்தையும் ஒர்க் சம்மந்தமாக திங்க் பண்ண போயிடுவேன். எனக்குன்னு டைம் இருக்காது. சம்டைம்ஸ் நானும் மொபைல் பார்ப்பேன், யூடியூப் செக் பண்ணுவேன். நானும் மீடியாக்குள்ளே தான் இருக்கேன், நானும் என்னோடய சேனல் வச்சுருக்கேன். ஸோ யூடியூப் செக் பண்ணுவேன், கமெண்ட்ஸ் படிக்க போயிடுவேன். இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பேன். ஆனால் நானுமே 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்பர் ரொட்டீன் இல்லை. ஸோ என்னென்னா டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட் ஸ்லோ ஆகுது. அதாவது உங்களுக்கான நேரத்தை கொடுக்கல, உங்கள் இலக்குகளை பற்றி சிந்திக்க நேரம் கொடுக்கல அப்படின்னா உங்கள் டெவலப்மெண்ட் ரொம்ப ஸ்லோ ஆகுது. இப்போது நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ரொட்டீன் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகிறது, மெயில் படிக்க, இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ என்னென்னா நான் எப்போ என்னோடய இலக்கை பற்றி சிந்திக்கிறது?
இதுக்குன்னு டைம் ஒதுக்கி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ்லாம் பண்ணலாம். பட் மார்னிங் அப்படின்றது அந்த நாளுடைய மூடை கேரி பண்ண போகுது. நான் ஒரு நாள் ஸ்ட்ரெஸ்டாகவோ கோவமாகவோன்னு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த நாள் முழுக்க அந்த மாதிரியான ஆட்களையும் சுச்சுவேஷன் தான் பார்க்க போகிறேன். அப்போ என்னோடய மார்னிங்கை பெட்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் காலைல சீக்கிரம் எந்திரிக்க முடியாது, ஏன்னா நான் நைட் தூங்குறதே ஒரு 1 மணி 2 மணி தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா எனக்குன்னு ஒரு காம்ப்ளெக்ஸான ரொட்டீனை க்ரியேட் பண்ணணும். ஆனால் என் கான்ஷியஸ் ஒத்துக்க மாட்டேங்குது, காலையில் எந்திரிச்சே பார்க்க மாட்டேங்குது என்ன. அப்போ என்ன பண்ணலான்னா மார்னிங்கில் எல்லாத்துக்கும் ஒரு கமிட்மெண்ட் க்ரியேட் பண்ணேன். எவ்ரிடே மார்னிங் என்னோடய சேனலில் வந்து நான் லைவ் பண்ண போகிறேன், மார்னிங் அஃபர்மேஷன் போட போகிறேன், நைட் அஃபர்மேஷன் போட போகிறேன். ஸோ அந்த வேலைக்காக என்ன பண்ணேன், நான் காலைல 6 மணிக்கு எந்திரிச்சாகணும், 5:45 எந்திரிச்சாகணும். இது நான் பர்ஃபெக்டாக லெஜிபிளாக பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்படி தான் நான் வந்து மார்னிங் ரொட்டீனை பழகினேன். இப்போது அந்த ரொட்டீனை வந்து கம்பல் பண்ணி நான் உள்ளே வரும்போது ஆப்வியஸ்லி ஒரு மெடிடேட் பண்ண ட்ரை பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு விஷுவலைசேஷனோ ட்ரை பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து கிராட்டிடியூட் பண்ணுவேன். மார்னிங் எந்திரிச்சோன்னு எழுதுறது கிராட்டிடியூட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுவேன். அதுக்கப்புறமா தான் ஒரு 1/2 hour 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் என்னுடைய பேசிக் ஒர்க் அவுட்டோ இல்லை வந்து அட்லீஸ்ட் ஒரு யோகாவோ இல்லை மெடிடேஷனோ ஏதோ ஒன்று எனக்காக நான் பண்ணிப்பேன். நான் அந்த நேரத்தில் அடுத்தவங்களுக்காக சிந்திக்கிறத எப்போ குறைக்க ஆரம்பிச்சனோ அப்போ தான் வந்து என் கோல் என்ன, நான் எவ்வளோ ஸ்லோவாக போகிறேன், எவ்வளோ வேகமாக போகிறேன், அடுத்த நாள் என்ன முடிவெடுக்கணும், ஏன் நான் வந்து ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஃபீல்டில் பண்ணவே மாட்டேன்றேன், ஏன் இதையே பண்ணுறேன், இந்த மாதிரியான புரிதல் எனக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. அங்கிருந்து தான் என் லைஃப் மாற ஆரம்பிச்சது. ஸோ ஒரு மெடிடேஷனோ ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை கிராட்டிடியூடோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் உங்களை நோக்கின எண்ணங்கள் தான், செல்ஃப் டெவலப்மெண்ட் தாட்ஸாக தான் இருக்க முடியும். அப்போ இந்த டைமில் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கலாமான்னா எகெயின் அது இன்னொருத்தரோட லைஃப், அது வேண்டாம், மார்னிங் வேணான்றேன். ஸோ இப்போ எந்த செயல் செஞ்சாலும் அது உங்களை நோக்கினதாக இருக்கணும். எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுற பழக்கம் இல்லை, எனக்கு மெடிடேஷன் தெரியாது, அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா ஆப்வியஸ்லி மார்னிங் டைம் ரொம்ப அமைதியாக இருக்குமா, சும்மாவாது போய் மாடியில் நில்லுங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நில்லுங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கைக்கு தேவைப்படுற சிந்தனைகளை நீங்கள் காலையில் உருவாக்குறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. உங்கள் தாட்ஸ் வந்து உங்களை பற்றி யோசிக்கணும், இலக்கை பற்றி சிந்திச்சு பாருங்கள். ஒரு விஷன் போர்டு வச்சுருக்கீங்களா, அப்போ என்ன பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குது, என் லைஃப் எதை நோக்கி போகுது, ஏதாவது ஒரு விஷயம் உங்களை நோக்கி இருக்கணும், உங்கள் தேவைகளுக்காக மட்டும் இருக்கணும். ஆப்வியஸ்லி ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியை பார்க்கணும். எப்போவுமே நம்ம செல்ஃப் பெட்டராக இருந்தால் மட்டும்தான் அந்த பர்சன் அந்த ஃபேமிலியும் பெட்டராக வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கான நேரத்தை நீங்கள் செலவிடும்போது நீங்கள் யாரை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் க்ரியேட் பண்ணுற தாட்ஸ் எல்லாமே உங்களை நோக்கி இருக்கணுன்றதை பார்த்துக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி வந்து மொபைல் இல்லாமல், டிவி இல்லாமல், நியூஸ் பேப்பர் இல்லாமல், உலகத்தில் என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன நடந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் முதல் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய லைஃப் எங்கே போகுது, நான் என்ன அடுத்தது பண்ணணும், நான் எப்படி என்ன நான் வச்சுருக்கேன், எவ்வளோ தூரம் நான் என்ன விரும்புகிறேன், நன்றி எழுதுறது, அஃபர்மேஷன் கேட்குறது, இல்லை உங்களுடைய இலக்குகளை பற்றி ஏதாவது சிந்தனை எழுதி வைக்கிறது, ரேண்டமாக உங்களுடைய இலக்குகளை பற்றி ஸ்கிரிப்ட் பண்ணுறது, உங்கள் கோலை பற்றி சிந்திக்கிறது, இது எல்லாமே உங்களை ஏதோ ஒரு வகையில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு தேவையை நோக்கி கூட்டிகிட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஷியஸ்க்கு எந்திரிச்சோன்னே நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி, பாரு என் லைஃப் எதை நோக்கி போகுது, நீ பாரு, எவ்வளோ நன்றியோடு இருக்கேன் பாரு. அப்படிங்கிறப்போ அந்த நாளில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் கான்ஷியஸோட திங்கிங் எங்கே இருக்கும், அந்த நாள் ஆரம்பத்தில் நீங்கள் என்ன விதையை போட்டிங்களோ அந்த விதைக்கு எங்கேருந்து அந்த தண்ணி கிடைக்கும், எங்கேருந்து உரம் கிடைக்கும், எப்படி நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடும். அப்படி இல்லாமல் எந்திரிச்ச உடனே ஃபோன், டிவி, பேப்பர் அப்படிங்கிறப்போ எதுவுமே உங்கள் லைஃப் ரிலவெண்ட்டாக இல்லையே. நம்ம பார்க்குற எதுவும் படிக்கிற எதுவுமே உண்மையிலே ரிலவெண்ட்டாக இல்லை. நீங்கள் அதை பண்ணவே வேணாம், பார்க்கவே வேணாம்னு சொன்னால் ப்ராப்ளம். ஆனால் மார்னிங் எடுத்த உடனே ஒரு 1/2 hour to 1 hour ஃபோன், மீடியா ஆர் எனி கைண்ட் ஆஃப் ரேண்டம் லேர்னிங் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் லைஃப்பை உங்கள் தேவைக்காக பாருங்கள். பி செல்ஃபிஷ்ன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். மார்னிங் ரொட்டீன் சரியாக இருந்துட்டால் உங்கள் வாழ்க்கையை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும், சிந்தனை ஒழுங்காக இருக்கும். இந்த பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களே, அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம், பை டிஃபால்ட்டாகவே பாசிட்டிவாக தான் இருப்பீங்க. ஸோ மார்னிங் ரொட்டீனை பெட்டர் பண்ண பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மார்னிங் ரொட்டீன் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறையா நான் சொல்லலை, இருந்தாலும் உங்களுக்கு கூகுள் சர்ச் பண்ணி ஒரு நல்ல ரொட்டீன் என்னவாக இருக்கும், அது எது எனக்கு அடாப்ட் ஆகும், என் ரொட்டீனுக்கு எது கரெக்டாக இருக்கும் கண்டுபிடிச்சி ஒரு சின்ன ரொட்டீன் க்ரியேட் பண்ணி ஒரு 1/2 hour to 1 hour உங்களுக்காக மார்னிங் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கனாவே போதும். இங்கே நீங்கள் பெரிய மேஜிக்கல் ரொட்டீன் உருவாக்க வேணாம். உங்களுக்காக எப்படி அதை அந்த நேரத்தை செலவழிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். எப்போது சொல்கிற மாதிரி தான் லைஃப் ரொம்ப ஈஸியானது, நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். நன்றி.